வணக்கம். கால் நனையாமல் கடலை கடந்தவன் கூட இருக்கான். ஆனால் கண் நனையாமல் வாழ்ந்தவன் ஒருத்தன் கூட இல்லைங்க உலகத்தில். நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளோ துன்பமாக இருக்குது. நம்மளுக்கு மட்டும் கடவுள் ஏன் தான் இவ்வளோ பாரத்தை கொடுக்குறாரோ, துன்பத்தை கொடுக்குறாருன்னு எண்ணி வருந்துறவங்களுக்காக இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான துன்பம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் வாழ்க்கையில். ஒரு எறும்பு எடுத்துக்கோங்க. அது நாளைக்காக தீனி வேணுமேன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கே சேகரித்து வைக்கணும். அதுக்கு தீனி தேடுற கவலை இருக்கும். ஒரு நாயை எடுத்துக்கோங்க. அதுக்கு சாப்பாடு தேடணும். யார் நம்மளுக்கு சாப்பாடு வைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அது தெரு தெருவாக அலைஞ்சி திரிஞ்சு சாப்பாடை தேடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசியும் அதனோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு தாங்க உயிர் வாழுது. அதனால் நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளோ துன்பம் இருக்குது, நம்மளுக்கு மட்டும்தான் இவ்வளோ துயரத்தை கடவுள் கொடுத்துட்டாரு, நம்மளை மட்டும்தான் சோதிக்கிறாருன்னு நினைக்கிறத விட்டுட்டு அதை எப்படி கடந்து போகலாம்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக யோசிங்க. அதுதாங்க வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி.